நுட்பமான ஒரு உவமை சொல்லுகிறேன். இந்த ஆளுக்கு உவமையெல்லாம் இப்படித்தான் பெறுதோ ஏதோ பிள்ளை இருக்குன்னு நினைச்சிடப்படாது. இந்த உலகத்திலே வருஷம் பூராகவும் காமம் உள்ள ஜீவராசி மனுஷன்தான். வருஷம் பூராகவும். இப்போ ஆடு மாடு இருக்குது பாருங்க, பசுவும் காளமாடும் பக்கத்தில் ரெண்டு பேசாம மேயும், ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஒரு மொனிட்டர் வாத்தியார் ப்ரிவைக்ஸ் ஒன்றும் தேவையில்லை, தந்த பாட்டில் அது மேய்ச்சிட்டு போகும். ஒரு சீசன் வந்தோடனே இந்த மாடு தேடும், அந்த மாடு வரும். பிறகு இந்த மாடு மற்ற மாடுமா சேர்ந்து குட்டி போட்டுட்டு இது எந்த புஞ்சாதி மாடு நான் இது முந்தி இப்படி தொட்ட நானும் பார்த்து ஒரு காதல் கவிதை படித்தா என்ன, இந்த கால மாடு கடைசி மட்டும் நினைக்காது தண்ட பாடு அடுத்த உள்ளமே. விலங்குகளுக்கு இது இயல்பா இல்லையா? அது நினைவிலே அவற்றுக்கு காமம் இல்லை, உடம்பிலே தான் காமம். உடம்பை தூண்டுதல் வருகிற பொழுது காம உணர்ச்சி வந்து அதை அனுபவித்து தீர்த்து விட்டு அந்த தூண்டுதல் இல்லாமல் போன உடனே காமம் இல்லாமல் போய்விடுகிறது. நமக்கு நாம் உள்வாங்குகிற செய்தி மனம் என்கின்ற உறுப்பு வேலை செய்கிறபடியால் அங்கே பதிவாகி அது தொடர்ந்து 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 சிந்தனைக்கு வருகிற பொழுதெல்லாம் காமம் என்ற உணர்ச்சி தூண்டப்படுகிறாள். தான் வருஷம் பூரா நாங்கள் காமுகர்கள். மனிதனுக்கு மனம் வேலை செய்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி, அதை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்றும் சொல்லுகிறேன் பாருங்கள். அந்த மனிதனுக்கு காமம் என்ற உணர்ச்சி தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் மனம் என்ற உறுப்பு வேலை செய்வது. அது மட்டுமல்ல, சில விலங்குகளுக்கும் மனம் என்ற உறுப்பு வேலை செய்கிறது ஓரளவு. அவை எவை என்று கேட்டால், பசுமாட்டுக்கு ஓரளவு வேலை செய்யும், நாய்க்கு ஒரு அளவு வேலை செய்யும். தன் எஜமானை எங்கு கண்டாலும் பாலாட்டுகிறது. சில மனிதனுக்கே இல்லாத குணம். பசு மற்றவர்களுக்கு பயன் செய்து அன்பு செய்கிறது. ஒன்றை ரொம்ப நுட்பமா அவதானிச்சு பார்த்தீர்களானால் தெரியும். ஏதாவது விலங்குகளுக்கு ஓரளவு மன உறுப்பு வேலை செய்தால் அந்த விலங்குகளைத்தான் நாங்கள் வீட்டு விலங்காக வளர்க்கிறோம். நன்றாக நினைத்துக் கொள்ளும். வீட்டில் விலங்கு வளர்க்கிற வழக்கம் உண்டல்லவா? எல்லா விலங்கையும் வளர்க்கிறது இல்லை. வெள்ளக்காரன் லூசன் அவன் எல்லாத்தையும் வளர்க்கிறான். மலைப்பாம்பு வளர்க்கிறான், டிவியில காட்டுறான். சில பேர் குடும்ப சிலந்தி வளர்க்கிறான், அவங்களுக்கு ஊற விடுறான் மேல். ஒரு வரையறை இல்லாத சாரி, அதை விட்டுடுவோம். ஏனென்றால் மன உறுப்பு வேலை செய்கிற ஜீவராசிகளைத்தான் வீட்டிலே வளர்க்க முடியும். அதனாலே வீட்டு விலங்கு என்பது ஓரளவு மன உறுப்பு வேலை செய்கிறதான் வீட்டிலே வளர்க்கிற முறைமை கொண்டு வந்தார். இப்போ மன உறுப்பு எவனுக்கு பூர்ணமாக வேலை செய்கிறதோ அவன் மனிதன். இதுக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்க தலையை சொல்கிறது எனக்கு புரிகிறது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், சுருக்கம் சொல்லுகிறேன். திருவள்ளுவர் சொல்கிறார், அப்படி மன உறுப்பு வேலை செய்கிறவனுக்கு தான் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற உரிமை உண்டு. உரிமை ஒன்று என்று கூட சொல்லப்படாது, அவனாலதான் அது முடியும். அப்படி சிந்திக்க தலைப்படுகிற பொழுது என் வாழ்க்கை என்னாக போகிறது என்று திட்டமிடுகிற ஆற்றல் மனிதனுக்கு வருகிறது. நாங்கள் எந்த அளவிலே திட்டமிடுகிறோம் என்றால், இன்றைக்கு என்ன செய்வது, நாளைக்கு என்ன செய்வது, நாளன்றைக்கு என்ன செய்வது, மேக்சிமம் போனா ஒரு 20 வருஷம் செய்வது. எங்க தீர்க்க தரிசனம் எல்லாம் 1.25 நாள் இருந்தாலே பெரிய காரியம். நம்ம நாடும் அரசியலும் நம்ம இனமும் போற போக்க பார்த்தா நம்ம தீர்க்க தரிசனத்தினுடைய லட்சணம் தெரிய வேண்டாமா? இந்த இடத்திலிருந்து நாளை பேச்சு தொடரும். வணக்கம்.